வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எக்ஸசைஸ் 3.4 பாருங்க, அதில் உள்ள ப்ராப்ளங்களை பார்ப்போம். எக்ஸசைஸ் 3.4 என்ன ப்ராப்ளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இஃப் sin x is equal to 15/17 and cos y is equal to 12/13, 0 is less than x less than pi/2, 0 is less than y less than pi/2. இப்போ x எப்படின்னா 0 to pi/2, y 0 to pi/2. அப்போ x y ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டரில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு குவார்டர்லன்னா எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள், sin x equal to 15/17 இருக்கு. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், ஏபிசிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறோம். இது ஆங்கிள் எக்ஸ்னு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இது ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, ஹைபாட்னியூஸ். அப்போ 15/17 தான் நமக்கு வந்து sin x. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த அட்ஜசன்ட் சைடு நமக்கு வேணும். இப்போ பிசி நமக்கு தெரியணும். இப்போ பிசி வேணும்னு சொல்லும்போது ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். இப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். ஓகேங்களா? 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர். 17 ஸ்கொயர் 289 மைனஸ் 15 ஸ்கொயர் 225. 289 minus 225 is equal to 64. Square root of 64. Square root of 64 is equal to 8. ஓகேங்களா? அப்போது இதுலேருந்து நமக்கு இந்த இதுவும் தெரிஞ்சு போச்சு. அப்போ 3 சைட்ஸும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸும் தெரிஞ்சுச்சுன்னா இப்போ அடுத்து நமக்கு காஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம், டேன் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ காஸ் எக்ஸ் பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ் 8/17. டேன் எக்ஸ் பார்த்தோன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு 15/8. ஓகேங்களா? ஓகே, இப்போது எக்ஸ் வச்சுட்டு அடுத்து ஒய் பார்த்தோம்னாக்க காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12/13 இருக்குது. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ஒய் எடுத்துட்டோம்னாக்க காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போ 12/13 அட்ஜசன்ட் சைடு 12/13ங்கிறது ஹைபாட்னியூஸ். அப்போ நமக்கு இதில் ஆப்போசிட் சைடு வேணும். அப்போ ஹைபாட்னியூஸ்க்கு 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர். ஓகேங்களா? 13 ஸ்கொயர் 169 மைனஸ் 12 ஸ்கொயர் 144. 169 minus 144 25. Square root of 25 is equal to 5. அப்போ ஆப்போசிட் சைடும் கிடச்சிருச்சு. அப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னாக்க காஸ் ஒய் நம்ம கொடுத்துருக்காங்க. சைன் ஒய் பாருங்கள், சைன் ஒய் ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ் 5/13. காஸ் ஒய் தான் நமக்கு 12/13 தந்து போச்சு. அடுத்து டேன் ஒய். டேன் ஒய் பார்த்தீங்கன்னாக்க ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு 5/12. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்க sin x plus y கேட்குறாங்க. sin x plus y is equal to sin x cos y plus cos x sin yங்கிறது நமக்கு தெரியும். பாருங்கள், sin alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin betaன்னு பார்த்தோம். அதே மாதிரி sin x plus y is equal to sin x cos y plus cos x sin y. இப்போ sin x 12/7 இது 15/17, cos y 12/13 plus cos x 8/17, sin y 5/13. இந்த ரிசல்ட் நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட் அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ மல்டிபிள் 15 12 சார் 180 பை 17 13 சார் 221 ப்ளஸ் 8 5 சார் 40 டிவைட் பை 17 13 சார் 221. இப்போ டினாமினேட்டர் ரெண்டு பேர்ட்டையுமே சேமாக இருக்காங்க. இப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். 120 ப்ளஸ் 180 ப்ளஸ் 40 220 டிவைட் பை 221. இதுதான் sin x ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ. Next, cos x minus y. Cos x minus y is equal to cos x cos y plus sin x sin y. Cos alpha minus beta is equal to என்ன பார்த்தோம்? cos alpha cos beta plus sin alpha sin beta ன்னு பார்த்தோம். இங்கே x alpha beta போல xy. அப்போ cos x cos y plus sin x sin y. இந்த ரிசல்ட் நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். cos x 8/17, cos y 12/13 plus sin x 15/17, sin y 5/13. 8 12s are 96 by 17 13s are 221 plus 15 5s are 75 divided by 221. Denominator 221 same ஆ இருக்கு. அப்போ நியூமரேட்டர் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். 96 plus 75 is equal to 171 divided by 221. இதுதான் cos x minus y ஓட வேல்யூ. தேர்ட் பார்த்தீங்கன்னா tan x plus y. இப்போ tan x plus y பார்த்தோம்னாக்க tan x plus tan y by 1 minus tan x tan y. ஓகேங்களா? இப்போ tan x இங்கே பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். 15/8 plus tan y 5/12 divided by 1 minus tan x 15/8 into 5/12.
இப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம். 12 15 சார் 180 ப்ளஸ் 5 8 சார் 40 டிவைட் பை 8 12 சார் 96 டிவைட் பை இப்போ இது ப்ளஸ் ஒன்று மைனஸ் பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 8 9 சார் 8 12 சார் 96 மைனஸ் 15 5 சார் 75 டிவைட் பை 96. ரெண்டு பேர்ட்டையுமே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு பேருமே 96 காமனாக டிவைட் பண்ணுறோம். இப்போ 96 எடுத்துட்டோம்னா 180 ப்ளஸ் 40 220 டிவைட் பை 96 மைனஸ் 75 96ல் 75 பார்த்தீங்கன்னா 21 அப்போ 225 21 இதுதான் tan x ப்ளஸ் ஒயோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இதே டைப்பில் செகண்ட் கொஸ்டின் இருக்குது, அதை நீங்கள் செய்யுங்க. அது கொஸ்டின் பாருங்கள். If sin A is equal to 3/5 and cos B equal 9/41, the 0 is less than A less than 5/2, 0 less than B less than 5/2. ரெண்டு பேருமே பார்த்தா ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லாம் இருக்கிறாங்க. அப்போ எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் பாசிட்டிவ் தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் செஞ்சு பாருங்கள். ஓகே? தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்க find cos x minus y given that cos x equal to minus 4/5 with 0 with pi less than x less than 3/2 and sin y is equal to minus 24/25 with pi less than y less than 3/2. இப்போ எக்ஸ் ஒய் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸு சைன் ஒய் ரெண்டு பேருமே நெகட்டிவாக இருக்கிறாங்க. அப்போ எக்ஸ் எங்கே இருக்குனாக்கா பை டு 3/2, அதாவது 180 to 270. அப்போ தேர்டு குவார்டரில் இருக்கிறாங்க. எக்ஸு தேர்டு குவார்டர், ஒய் தேர்டு குவார்டர். அப்போ தேர்டு குவார்டரில் யார் பாசிட்டிவ்? டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ், மிச்சம் எல்லாருமே நெகட்டிவ் தான். சைன் அதோட ரெசிப்ரோக்கல் நெகட்டிவ், காசு அதோட ரெசிப்ரோக்கல் நெகட்டிவ். அப்போ சைனு காசு முக்கியமாக நெகட்டிவ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், காஸ் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் 4/5 பை லெஸ் தன் எக்ஸ் லெஸ் தன் 3/2. அப்போ எக்ஸ் எங்கே இருக்குது? தேர்டு குவாட்ரன். எக்ஸ் இஸ் இன் தேர்டு குவாட்ரன். இப்போ போத் சைன் எக்ஸ் அண்ட் காஸ் எக்ஸ் ஆர் நெகட்டிவ். ஓகேங்களா? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இப்போது காஸ் தீட்டா ஈக்குவல் டு 4/5 எக்ஸ், இதை எக்ஸ் வச்சுட்டோம்னாக்கா ஆக்சன் சைடு 4 பை ஹைபாட்னியூஸ் 5. அப்போ ஆப்போசிட் சைடு தெரியுன்னா 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் எவ்வளோ வருது? 25 மைனஸ் 4 ஸ்கொயர் 16, 25 மைனஸ் 16 9, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ ஏபி ஈக்குவல் டு 3ன்னு வந்தது. இப்போ இதுவும் தெரிஞ்சு வச்சு, அப்போது இதில் வந்து சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு தேர்டு பார்ட்னா டேனு தான் பாசிட்டிவ், மற்ற எல்லாருமே நெகட்டிவ். இப்போ சைன் தீட்டா நெகட்டிவ். அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/5, காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4/5. இது எழுதிக்கலாம். நமக்கு இந்த tan x இந்த ப்ராப்ளம் தேவையில்லை, இருந்தாலும் எதாவது கண்டுபிடிக்கிறோன்னா கண்டுபிடிச்சுங்க. tan x ஈக்குவல் டு tan வந்து பாசிட்டிவ் இருக்கிறதுனால அது 3/4 இருக்கும். ஓகேங்களா? அடுத்து sin y ஈக்குவல் டு மைனஸ் 24/25 இது பை லெஸ் தன் ஒய் லெஸ் தன் 3/2. ஒய்யும் பார்த்துட்டு தேர்ட் குவாட்ரன் இருக்கு. ஒய் இஸ் இன் தேர்ட் குவாட்ரன். போத் sin y cos y ஆர் நெகட்டிவ். அப்போது சைன் ஒய் என்பது ஒய் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இதை ஒய் எடுத்துட்டோம்னா ஆங்கிள் ஆப்போசிட் சைடு 24/5 மைனஸ் 25. இப்போ அட்ஜஸ்ட் சைடு நமக்கு தெரியாது. இப்போ அட்ஜஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர். அப்போ 625 மைனஸ் 576 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. அப்போ கியூஆர் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24/25. அப்போ அதே மாதிரி காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7/25. டேன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 24/7. டேன் மட்டும் தான் பாசிட்டிவ், சைனு காசு ரெண்டு பேருமே நெகட்டிவ். இப்போ நமக்கு இங்கே டேன் தேவையில்லை, சைன் காசு மட்டும் போதும். இப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இதான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். நம்ம கண்டுபிடிச்சிருக்க அந்த ரிசல்ட்டெல்லாம் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்க 100/121 வந்துடுது. அதையும் அடுத்து 5 டேபிளால் டிவைட் பண்ணோம்னாக்க 425 டேபிள்னா 425 சார் 100, 525 சார் 125. அப்போ 4/5 அப்படின்னு வருது. ஓகேங்களா?
அதில் ஒரு ஹோம்ஒர்க்கு 4th ப்ராப்ளம். ஃபைண்ட் sin x minus y given that sin x is equal to 8 by 17 with 0 less than x less than pi by 2 and cos y is equal to minus 24 by 25 with pi less than y less than 3 by 2. x பார்த்தா ஃபஸ்ட்டு குவார்டரில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு குவார்டரில் எல்லாருமே பாசிட்டிவ். ஒய் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னாக்கா தேர்டு குவார்டரில் இருக்குது. தேர்டு குவார்டரில் டேனும் மட்டும்தான், டேனும் காட்டும் பாசிட்டிவ் மொத்தம் நெகட்டிவ். இப்போ சைன் காசு இங்கே நெகட்டிவ். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம சைன் எக்ஸ் மைனஸ் ஒய்யை கண்டுபிடிங்க. இப்போ 5th ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் cos 105, செகண்ட் கொஸ்டின் sin 105, தேர்டு tan 7 into pi by 12. இந்த 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ cos 105, இப்போ cos 105யோட வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 105ன்னு சொல்லும்போது நம்ம இப்போ cos ஆல்பா ப்ளஸ் பீட்டா இல்லை cos ஆல்பா மைனஸ் பீட்டா, இந்த 2 ஃபார்மில் நம்ம எது வேணுமோ எப்படி நமக்கு ஆங்கிள் செட் ஆகுதோ அது மாதிரி எடுத்துக்கிடுவோம். இப்போ 105 டிகிரி நினைக்கலாம் 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரின்னு சொல்லலாம். ஓகேங்களா? cos 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். நமக்கு எது சூட் ஆகுதோ அந்த டேபிளில். அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஃபார்மேட் இருக்குது. இப்போ காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா, ஆல்பாவுக்கு போல 60 பீட்டாக்கு போல 45. இப்போ காஸ் 60 காஸ் 45 மைனஸ் சைன் 60 சைன் 45. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூவில் அப்ளை பண்ணுவோம். காஸ் 60 1/2 காஸ் 45 1/2 மைனஸ் சைன் 60 √3/2 சைன் 45 1/2. பாருங்க, மல்டிப்ளை பண்ண 1 into 1/2 மைனஸ் √3/2. டினாமினேட்டர் 2 பேரும் சேமாக இருக்காங்களா? இப்போ நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 1 மைனஸ் √3/2. ஓகேங்களா? இது காஸ் 105க்கு. அடுத்து சைன் 105. சைன் 105 அதே மாதிரி சைன் 60 ப்ளஸ் 45 சொல்லலாம். அப்போ சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா சைன் 60 சைன் 60 காஸ் 45 ப்ளஸ் காஸ் 60 சைன் 45. அதாவது சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் எதனா ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஃபார்மேட்டில் ஆல்பாவுக்கு பதிலாக 60 டிகிரி பீட்டாவுக்கு பதிலாக 45 டிகிரி. இப்போ சைன் 60 √3/2 காஸ் 45 1/2 ப்ளஸ் காஸ் 60 1/2 சைன் 45 1/2. இப்போ நியூமரேட்டர் பார்த்தோம்னாக்கா மல்டிப்ளை √3/2 ப்ளஸ் 1/2. இப்போ டினாமினேட்டர் 2 சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ √3 ப்ளஸ் 1/2. ஓகேங்களா? அதாவது 1 ப்ளஸ் √3/2. தேர்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா tan 7 into pi by 12. ஓகே, இது ரேடியனில் கொடுத்துருக்கு, நம்ம டிகிரிக்கு மாற்றுவோம். அப்போ tan 7 into பைக்கு மேலே 180 டிகிரி பை 12. ஓகே, இப்போ 12 டேபிளில் அடிச்சோம்னா 180 15 2s are 180 அப்படின்றது. அப்போ tan 7 into 15 105. இப்போ tan 105 டிகிரி. இப்போ tan 105 நினைக்கலாம் tan 60 ப்ளஸ் 45 எழுதலாம். இல்லை சரி, ஓகே, இதே வச்சுக்கிறோம். சைன் 105 பை காஸ் 105 அது 2 ரிசல்ட் தெரிஞ்சு இப்போ tan 105 பார்த்தோம்னாக்கா tan 60 ப்ளஸ் 45 எழுதிக்கலாம். இப்போ tan ஆல்பா ப்ளஸ் பீட்டா tan ஆல்பா ப்ளஸ் tan பீட்டா பை 1 மைனஸ் tan ஆல்பா tan பீட்டா, ஆல்பாவுக்கு போல 60 பீட்டாவுக்கு போல 45. இப்போ tan 60 ப்ளஸ் tan 45 பை 1 மைனஸ் tan 60 tan 45. tan 60 √3 ப்ளஸ் tan 45 1 பை 1 மைனஸ் √3 into 1. அப்போ 1 ப்ளஸ் √3 பை 1 மைனஸ் √3. இது tan 105. இதை இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா இப்போ டினாமினேட்டர் பார்த்தா இரேஷனாக இருக்குது. அப்போ அந்த ரேஷனில் மாற்றணும் போது 1 ப்ளஸ் √3 இருக்குது, 1 மைனஸ் √3 இருக்குது. அப்போ டினாமினேட்டர் என்னவோ அதோடைய கான்ஜுகேட்டால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 1 ப்ளஸ் √3 நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 ப்ளஸ் √3 into 1 ப்ளஸ் √3 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into √3 அப்புறம் √3 1 √3 ப்ளஸ் √3 into √3 3 by a minus b into a plus b equal to a square minus b square 1 square 1 minus √3 square 3.
அப்போ என்னது இதில் 1 + 3 4 + √3 + √3 2 √3 by 1 minus √3 square 3 ஆயிருதா? நியூமரில் 2 காமன் எடுத்துருவோம். இங்கே டினாமினேட்டரில் வந்து 1 - 3 வந்து -2 இருக்குது. இப்போ 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ என்ன பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா -2 + √3 இதுதான் tan 105ஓட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ரூவ் தட் cos 30° + x = √3 cos x - sin x by 2. செகண்ட் பார்த்தீங்கன்னா cos π/2 + θ - cos θ. தேர்டு பார்த்தீங்கன்னாக்க sin π + θ - sin θ. இது மூணையும் ப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க. எல்லாமே இந்த காம்பவுண்ட் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். cos 30 + x = cos α + β cos α cos β - sin α cos α + β cos α cos β - sin α sin β. அப்போ cos 30° cos x இது மைனஸ். சரி, ஓகே, இந்த இடத்துல மைனஸ் ஆகிக்கங்க. sin 30 sin x. ஓகேயா? ஐயா அதுவா வருது, நம்ம இருக்கும்போது வர மாட்டேங்குது. cos 30° cos x மைனஸ், இந்த இடம் மைனஸ் sin 30 sin x. இப்போ cos 30 வந்து √3/2 cos x. அதேமாதிரி இந்த இடம் மைனஸ் sin 30 வந்து 1/2 sin x. ஓகே, ரெண்டு பேர்ட்டையும் டினாமினேட்டர் 2 இருக்குது. அப்போ √3 cos x மைனஸ் sin x by 2. ஓகேங்களா? இந்த 3 ஸ்டெப்புமே மைனஸ் வரணும். மைனஸு மைனஸு மைனஸு. ஓகே, அது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துங்க, அதை மைனஸ் ஆக்கிடுங்க. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. அப்புறம் அதில் தேர்டு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். செகண்ட் நீங்கள் செஞ்சுருங்க. தேர்டு என்ன இருக்குது? sin π + θ = -sin θ. sin π + θ = sin 180 + θ. இப்போ sin α + β sin α cos β + cos α sin β. இப்போ sin π cos θ + cos π sin θ. sin 180 0 0 × cos θ ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். cos 180 வந்து -1 × sin θ. அப்போ -sin θ. இப்போ 0 - sin θ = -sin θ. ஓகேங்களா? இதே மாதிரி cos π + θ இதை அப்ளை பண்ணுங்கள். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்தை செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லாஸ்ட்டாக பார்த்த ப்ராப்ளத்தில் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் cos 30 + x பார்த்தீங்கன்னாக்க அந்த 3 ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா மைனஸை மாற்றிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.